கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் ஹெல்த்தியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்னடா ஒரு விளாக் போடலான்னு யோசிக்கும் போது டே இன் மை லைஃப் போடலாம் அப்படின்னு யோசித்து போட்டேன். இன்றைக்கி வேறு பங்குனி உத்திரம், முருகருக்கு உகந்த நாள், அப்படி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் வலிச்சு விட்டுருந்தேன். எங்கள் பாப்பாவோட தொல்லை தாங்கவே முடியல. ட்ரெஸ்ஸை நான் இங்கே மடிச்சிருக்கேன். இங்கே வேறு தூக்கி எறிஞ்சிட்டு இருந்தாங்க. நானும் இந்த குட்டி ட்ரெஸ்ஸை கூட பெரிய ட்ரெஸ்ஸை கூட மடிச்சிடும் போல், அந்த பாப்பாவோட குட்டி குட்டி ட்ரெஸ்ஸெல்லாம் மடிக்கிறதுக்குள்ளேயே ஆஃப் டே முடிஞ்சிட மாட்டேங்குது. அத்தனை துணி இருந்துச்சு. நாங்கள் அதான் சரி ரீசெண்டாக ஒரு வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கினோம். நேற்று அது செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கினோம். ஃபஸ்ட்லலாம் எடுத்தோடனேயுமே ஃபுல் அமௌண்ட்டு கட்டிலாம் வாங்குற அளவுக்குலாம் பட்ஜெட்டு பத்தாது சொல்லப்போனால். சரின்னு சொல்லிட்டு இதாக தான் வாங்கினோம். செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கி எடுத்து வச்சு வாங்கி வச்சுருந்தேன். சாம்சங்கோட தான். உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வேணால் நான் இடையில அட்டாச் பண்ணுறேன். உங்கள் வீட்லேயே இதே மாதிரி என்ன கம்பெனியில் இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். அது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். ஏன்னா துணியெல்லாம் என்னால் தப்ப முடியறதில்ல மெத்தைக்கு போய். நானும் பாப்பாவை கூட்டிகிட்டனால எப்படிடா தப்புறாவ சும்மா இது சீன் போடுறேன் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். மெத்தையை கூட்டிகிட்டு போய் பாப்பாவை வாக்கரில் போட்டு தப்பிட்டு இருந்தேன். ஒவ்வொரு டைம் பக்கத்து வீட்டுக்காரக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். அவங்களும் இத்தனை நாள் தான் வச்சுருப்பாங்க. அவங்களும் ஒர்க் போகிறாங்க. ஒர்க் போன டைமில் நான் போய் கூட்டிகிட்டு போய் தப்புவேன். ஆனால் என்ன கூட்டிகிட்டு போய் தப்புற டைமில் கீழே விழுவுவேன். ஏதாவது ஒரு வேலைத்தனம் பண்ணி வராமல் இருக்கிறதுல காயம் பண்ணாமல். அதனால் சரின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்டு எங்கள் ரித்விகாவோட அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான். அதனால் அவங்க தான் இந்த மாதிரி இருக்குப்பா வேணுமா அப்படின்னாங்க. வாங்கிட்டோம். பாருங்கள், அங்கே வீடியோ கூட ஷூட் பண்ண விடாமல் எதை எடுத்தாலும் வாயில் வச்சுட்டு கேமராவை என்ன பண்ணலாம், எப்படிடா வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே எங்கள் பாப்பா இடையில என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அதெல்லாம் விட்டுட்டு அந்த வாஷிங் மிஷின் தான் வாங்கினோம். சாம்சங்கோடது. அப்படியே வாங்கி கரெக்டாக பாப்பாவுக்கும் அந்த டிமார்ட்டில் ஒரு ஷூ வாங்கியிருந்தோம். அது போடும்போது ஒரு பெரிய சைஸாக இருந்துச்சு. வாங்கும்போதே போட்டு பார்த்தேன். பெரிய சைஸாக இருந்தங்காட்டி சரி போட்டு பார்க்கும்போது லூஸாக இருந்துச்சு. சரி இப்போ 2 months கழிச்சு போட்டு பார்த்தா கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டு விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களும் விளையாடிட்டு அவங்களுக்கே டயர்டாகி ஒரு வழியாக தூங்கிட்டாங்க. அப்புறம் நானும் அவங்க தூங்கின கேப்பில் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சு மடித்து எங்களுக்கு வீட்டில் பீரோலாம் கிடையாதுப்பா. ஒன்லி எங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு தான் என்னால் பண்ண முடியும். நீங்கள் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் மேல் ரேக்கில் ஏதாவது வச்சுக்குவோம். செகண்டில் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் அவ்வளோதான். என்னோடய ட்ரெஸ்ஸஸ் கீழ் ரேக்கில் கடைசியில் இருக்கிறது எங்கள் ஹஸ்பண்டோடது. அவ்வளோதான் எங்களுக்கு ட்ரெஸ்ஸு போதும். எங்களுக்கு 2 பேர்த்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. எனக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. சரி ஃபீட் பண்ணுறோம், அதனால் ட்ரெஸ்ஸில் பற்ற மாட்டேங்குது. அதனால் நமக்கு எது கரெக்டாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் திருப்பி ரிப்பீட்டடாக போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கூட என்னடா அந்த பொண்ணு போட்ட ட்ரெஸ்ஸே போட்டிருக்கான்னு எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம். நானும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வேறு பங்குனி உத்திரம். நானும் சரி கோயிலுக்கு போகலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். இங்கெல்லாம் காற்றெல்லாம் வேகமாக அடிச்சிது. மேகெல்லாம் கருத்து எனக்குன்னா ஒரே பயமாகி போச்சு. என்னடா கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன், இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி கோயிலுக்கு போடின்னு என்ன வீட்டிலேயே விளக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வீட்டில் விளக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தா மழை வருதா இல்லை மழை வர மாதிரி அறிகுறி ஏதாவது காட்டினானா அப்படிங்கிற மாதிரியே கிளம்பிடுச்சு மழை. இந்த பக்கம் மேகம் ஒன்றுமே இல்லை. கருப்பாக இருந்த மேகம் எல்லாமே பிரைட்டாக வெளிச்சடிச்சு சூரியன்லாம் வந்துட்டார். சரி போங்க இன்றைக்கி வீட்டில் தான் விளக்கு போடணும் மாட்டேங்குதுன்னு வீட்லேயே எப்படி ஒரு வழியாக விளக்கு போட்டாச்சு. எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது. உங்கள் பேபிஸும் அப்படி இருந்தாங்கன்னா எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. எங்கள் பாப்பாவுக்கு ரீசெண்டாக மொட்டை அடித்த ஒரு விளாக் கூட போட்டிருப்பேன். அதுலேருந்து என்ன ஆகிட்டாங்க, கீழே விழுந்துகிட்டே இருக்காங்க. டைல்ஸுக்கு எதுக்கும் லைட்டாக தண்ணி பட்டாலோ சும்மா எந்திரிச்சு நடக்கிறாங்க. சத்து பத்துலையே என்ன தெரில, கீழே விழுந்து மண்டையில் நல்லா அடி விழுவுது. நாங்களும் வேறு என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. அந்த கேப்பாவது போட்டு விடலாம் அப்படின்னு பார்த்தா சரி அந்த கேப் போட்டு விட்டால் மண்டையில் பிக்கும், அழுகுறாங்க. அதான் சரி அதுவும் பண்ண முடியாது அப்படின்னா நாங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்கோம். பார்க்கலாம். இன்றைக்கி வேறு விழுந்துட்டாங்க. அதோட இன்றைக்கி காத்தாலேருந்து ஒரு 2 டைம் விழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கூட விழுவாமல் இருந்ததே கிடையாது. நானும் எவ்வளோ பார்த்துட்டேன். சரி வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா. என்னால் கொஞ்சம் அப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல நினைக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற வீடியோஸ்லாம் நானும் போட ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அப்புறம் என்னன்னே தெரில, இந்த வீட்டு ஆம்பளைங்க மட்டும் நம்மள ப்ரெஷர் பண்ணுறது இருக்கிறாங்க.
பேண்ட்லேருந்து ஷர்ட்லேருந்து எல்லாம் கழட்டி அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் போட்டுறாங்க. நானும் பல தடவை இவங்க அப்பா கிட்ட சொல்லி பார்த்துட்டு கேட்குற மாதிரி கிடையாது, நம்ம வழியை தான் நம்ம எடுத்தாகணும் போல் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் ஜன்னலோட வெளிச்செல்லாம் அடிக்கும், கொஞ்சம் கிளேர் அடிக்கும். நானும் சரி வேறு எங்கே வைக்கிறது, எங்கள் பாப்பா வேறு எந்திரிச்சிட்டாங்களா, அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. சரி அங்கே வைக்க முடியாது அப்படின்ட்டு தான் இங்கே வச்சுருக்கேன் அவங்களுக்கு தெரியாமல். என்னன்னு தெரியல, வாஷிங் மிஷினில் டியூப் தண்ணி போகிற டியூப் இருக்குல்ல, அதை வேறு எடுத்து விடாமல் விட்டுட்டு நாட்டுக்குது. அதில் தண்ணியெல்லாம் கீழே போட்டுருச்சு. ஒரு வழியாக அதெல்லாம் எடுத்து விட்டு சுத்தம் பண்ணி நிறையெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. நான் எப்படின்னா, எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாவோட அவங்க அப்பா இருந்தாருன்னா, பெட்டெலாம் தூக்க முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இதே அவர் வேலைக்கு போயிட்டாரு அப்படின்ற சமயத்தில் நாம்ளே அப்படியே சூப்பர் உமனாட்டு எடுத்து எல்லாமே பண்ணிக்குவேன். இது வந்து நெக்ஸ்ட் டே ஒரு விளாக்கு, சாமியில் கும்பிட்டு அடுத்த நாள் தான் எடுத்தது விளாக். என்ன பண்ணி நைட்லேருந்து பாப்பாவுக்கு ஒரே ஃபீவர், பல ஃபுல்லாகவுமே நைட்டில் அவ்வளோ குதிக்குது நெருப்பாட்டை. நானும் தூங்கிட்டு இருக்கும்போது என்னடா என்னமோ சூடாக இருக்குன்னு பார்த்தா பாப்பாவோட தலை தான். நைட்டு அந்த ஈர துணியோடு வைக்க விடலை, மருந்து ஊற்றி விட்டு காத்தாலே அப்படி தான் இருந்துச்சு. சரி தூங்கிட்டு இருந்தாங்க தொட்டில், அவங்க அப்பாவை தூங்க வச்சுட்டு போனார், அவருக்கு தூங்கிட்டு இருந்தாங்க. சரி அப்போ துணியை போட்டு விடுவோம், துணியை போட்டுவிட்டா இன்னுமே சூடு குறையில. நீங்களே பாருங்கள், பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு ஏதாவதுன்னா ஒரு வேலையுமே செய்ய முடியல. சரி தூங்கிட்டோம், நம்ம அதுக்குள்ளே அவங்களுக்கு கேரட்டும் உருளைக்கிழங்கும் பண்ணி வச்சிடலாம், வேக வச்சு ஊட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு தான் பாப்பாவுக்கு கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட்டு வேவடிக்கலாம் தான் பண்ணிட்டு தான் இன்றைக்கி நாளே சுத்தமாக பிடிக்கல எனக்கு. என்னென்னா நான் கரெக்டாக இதெல்லாம் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதை பார்த்து வீடியோவில் கான்சன்ட்ரேஷன் இருந்தங்காட்டி அடுப்பில் வச்சதையே மறந்துட்டேன். அதாவது அந்த கேரட் அந்த போசியெல்லாம் தீஞ்சு ஒரு வழி ஆயிடுச்சு. இப்படி இருக்கிற போசி நான் உங்களுக்கு அதை பிக்சர் காட்டுறேன். இது ரொம்பவுமே இப்படி என்னடா அதுவும் அப்போது என்னடா ஸ்மெல் வருது அப்படின்றதுக்கு பார்க்கும்போது தான் அடா தீஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரியே தோணுச்சு. அப்புறம் நானும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவங்க அப்பாவும் சாப்பிட்ல, மதியானம் தான் வந்து சாப்பிடுவார். சாப்பாட்டுக்கு வந்து சாப்பாடு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு இவங்களுக்கு வந்து கேரட்டு உருளைக்கிழங்கு போட்டு வச்சுட்டு நான் வந்து பச்சைப்பயிறு குழம்பு தான் வைக்கலான்னு நினச்சி வச்சேன். அதுவும் லேட்டாகி போச்சு. இது குடல் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். குடல்லாம் வச்சுட்டேன். வச்சு சாப்பாடு நீங்கள் முடிச்சுக்கலான்னு இப்போ நான் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது மணி ஒரு 12 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வரையுமே நான் சாப்பிடல. எங்கள் பாப்பாவுக்கு உடம்பு சரியாமல் போனது எனக்கு சாப்பிடவே தோணல. நானும் உட்காந்து இப்போது வீடியோவாவது எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் உட்காந்துட்ருக்கேன். திரும்பி இதை போட்ட மாதிரியே கையிலேயும் எண்ணெய் அடிச்சிச்சு. தான் நினச்சேன், என்னடா இன்றைக்கி நாள் நமக்கு இப்படி வருது அப்படின்னு. ஒரு கிளியர்னஸ்ஸே இல்லை. எங்கே பாரு ஜன்னலில் வெளிச்சமாகவே இருக்கா. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. சாப்பாட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கும் பச்சைப்பயிறு குழம்பும் குளறேன். பச்சைப்பயிறு குழம்பு குடல், அப்புறம் பாப்பாவுக்கு கேரட். இது போசி பாருங்கள், இந்த போசி வச்சுருக்கேன். பழைய போசி பார்த்தா இப்படி கரைஞ்சி கிடக்குது. பாப்பா எந்திரிச்சாங்கன்னு போட்டால் எப்போயுமே நான் வந்தேன்னா எங்கள் பின்னாடி ஓடியாந்துருவாங்க. நான் கிச்சனுக்குள்ளே போனேன்னா இன்றைக்கி காய்ச்சலுங்காட்டி பாவமாக படுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஊட்டி விட்டு அந்த வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதெல்லாம் ஊட்டி விட்டு ஒரு வழியாக அப்படியே தோல் நெஞ்சில் சாய்ச்சி தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோ